பாறையில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிவன் வந்து இதுமாதிரி சோளத்தோடு இருப்பார். இவரையும் செவிச்சிட்டு போயிடுங்க. இவனுங்க ஒன்றும் காணோம், எங்கே தான் போனானுங்கன்னு தெரில. பொறுமையாக ஏறானுங்க. அதுவும் இந்த அகத்தியர் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வச்சாரானுங்கன்னு பாருங்கள். அது அகத்தியர் வேற பொறுமையாக வந்துங்கிறாரு. சந்தோஷ் சரியான பிரேம்ப்பா சந்தோஷுக்கு. அதான் அகத்தியர் இங்கே ஒரு சிவன் இருக்கிறாரு, வாங்க கும்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து பாருங்கள். இந்தமாதிரி அம்புக்குறி இருக்கும், ஏறலாம் நீ வழி மாறி போகக்கூடாதுன்ட்டு பார்த்துங்க. குரங்கு வேறு அது வாட்டர் பாட்டில் இருந்தாலே கையில் பிடுங்குதுங்க. எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ நெட்டாகுதுன்னு பாருங்கள். அவங்களால முடியல பாதி பேரால், அதனால் பொறுமையாக எல்லோரும் ஏறுறாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், வழியில் மடகிச்சு இதே நிலமை தான் எல்லாருக்குமே. தண்ணி பாட்டில் குடிக்கிறது விடாது. அதுவும் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலை. பாவம் அந்த பையன் வேறு ரொம்ப பயந்துன்னு வீடியோ எடுத்துக்கின்னு கொம்பு வச்சுக்கின்னு இருக்கிறான். ஏன்னா அது உட்காந்துக்கிற இடம் அந்த மாதிரி ரொம்ப பயத்தோடு உட்காந்துக்கிறான். பருவதமலையை பொறுத்த வரைக்கும் 2 பாதை. அதனால் நான் கடலாடி பாதை ஒன்று, படிக்கட்டு வந்து ஒரு பாதை வரும். அந்த பாதைங்க வரலாம். கடலாடி பாதை வந்து இந்த இடத்துல தான் வரும். இந்த காமிக்கிறாரு. இந்த இடத்துலேருந்து வந்து இதில் பாதியில் ஜாயிண்ட் ஆகி போகும். சரிங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி சூழல் இருக்கும். இந்த மந்திர மாறி போயிடாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி பூச்சி நேர்ற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் நெட்டை, அதனால் சேஃப்டிக்காக எல்லோரும் கம்பி போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போதுலாம் இது வந்து நாங்கள் 7வது வாட்டி வரோம். 6 வாட்டி வரும்போது பார்த்திங்கன்னா கம்பிலாம் எதுவுமே கிடையாது இருந்தது, எல்லாம் டேமேஜ் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக போட்டுக்கிறாங்க எல்லா கம்பியுமே. அதுமாரி இந்த இடத்துல இந்த எல்லோரும் சரிக்குன்னு வருவாங்கன்ட்டு எல்லோரும் முடியல, எல்லோரும் பண்ணிக்கிறாங்க. இந்த இடம் வந்தாலே நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி தூரம் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. இதுக்கு மேலே போக வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுப்பாங்க. வியூ பாயிண்ட் பாருங்கள், காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். அதுமாரி சேஃப்டியாக இருங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு ரொம்ப இது போயிடாதீங்க. கீழே விழுந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ எதுவாக இருந்தாலும் தள்ளி இருந்து பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம். இந்த இடத்த நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்லேயோ இல்லை வீடியோலேயோ பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடப்பற பாதை தான். சரிங்களா? அதையும் காமிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ அங்கங்கே ப்ளர் ஆகுது, ஏன்னா வெயில் அதிகம், அதனால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. வியூ பாயிண்ட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதேமாரி பார்த்து ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கடப்பற பாறை ஏற ஆரம்பிச்சாச்சு. பசங்களாம் ஏறிங்கிறாங்க. இவங்களால தான் லேட்டு இவ்வளோ நேரம். வந்துட்டுமா தெரியுறப்பா. போர்ட்ரேட்ல இதுவாயிடுச்சுப்பா வீடியோ. பார்த்து ஏறுங்க மக்களே. எனக்கு அனுப்பிச்சிருக்குப்பா வழி ஒன்று. பார்த்தீங்கன்னா படி இப்படிதான் இருக்குது. ரெடி பண்ணிக்கிறாங்க படியெல்லாம் ஃபுல்லா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய சேஞ்சஸ் தெரியுது. லைட்டிங் வச்சுதான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட் இருக்குது பாருங்க. வேற தெரியுதுங்களா? நான் வந்த இடம் தான். பாம்பு மாதிரி போவோம். சரி வாங்க மேலே போகலாம். பார்த்து வரேன்பா. வீடியோ எடுத்துருப்பா. இது இதுல எடிட் பண்ணி போட்டு இருந்தாரு. போ எப்படின்னா இது மேல போய்
போ போ போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க படிக்கிட்டு போகுது. அப்படிதான்ப்பா போகணுமே. இது உள்ளதான் போகணுமே, போங்க. இப்படி போய் தான் போகணும். அது எத்தாச்சுரா ஃபுல்லாவே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் போகுது. நம்ம பார்த்தீங்கன்னா கடலோர பாதை ஏறி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே படிக்கட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கல் இதுவாகவும் இருக்கும். நம்ம பார்த்து ஏறணும். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது பாதி தூரத்துக்கு. இதுக்கப்புறம் போனீங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல படியும் இருக்கும். அந்த படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெட்டாக ஏறும். அந்த படி வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, சரிங்களா? பாருங்க எப்படி ஏறுறாங்க பாருங்க. அது ஒரு பாருங்கள் படி. நம்ம ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு ஈசனை பார்க்கறதுக்கு. இப்போ வந்து வீடியோ வேறு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டுலாம் வீடியோலாம் எடுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து வீடியோ எடுக்க வேணான்னு சொல்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு கவர் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து அங்கேருந்து திட்டுறாங்க, ஃபோனை வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டு. அதனால் இங்கே இருக்கிற சாமி முருகர், விநாயகர், இங்கே இருக்கிற அம்மன் அதெல்லாம் மட்டும் காமிச்சிருப்போம். அதுமாதிரி 18 சித்தர்கள் இருப்பாங்க, அந்த இதுவும் இங்கே காமிச்சிருக்கிறோம். உள்ளே வந்து நாங்கள் சாமி வீடியோ எடுக்கலை, ஏன்னா அங்கேருந்து திட்டினாங்க. அதனால் நாங்கள் வீடியோவை எடுக்கலை. அதனால் இது வரைக்கும் நாங்கள் எடுத்து போடுறோம், பாருங்கள்.